கேள்வி என்னன்னா, நம்முடைய சொந்த பந்தங்கள், அதே போன்று நம்முடைய பிள்ளைகள் அல்லது மனைவிகள் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, சில நேரத்தில் மார்க்கத்துக்கு முரணாக நடப்பாங்க. நாம் அவங்கள்ட்ட மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறோம், மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று அவர்களை உபதேசிக்கிறோம். அந்த உபதேசத்தை அவங்க காது கொடுக்காம அவங்க அவங்க இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய உறவுகளிடத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், என்ன செய்யணும் இந்த உறவுகள் அப்படின்றதான் கேள்வி. பொதுவாக ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவருடைய ஒரு இயல்பான குணம் என்னவா இருக்குன்னு சொன்னா, நம்மை சூழ இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம நலவை நாட வேண்டும். அத்தீனு நசிஹா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தீன் என்பது நலம் நாடுதல் தான். அப்புறம் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, லிமன் யா ரசூலுல்லாஹ், யாருக்கு நாம நலம் நாட வேண்டும்? அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன? லில்லாஹி வலி ரசூலிஹி வலி ஐமத்தில் முஸ்லிமீன வ அமத்திஹி. அல்லாஹ்விற்கு நலம் நாட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாட வேண்டும், முஸ்லிம்களின் தலைவர்களுக்கு நலம் நாட வேண்டும், முஸ்லிம்களின் பொதுமக்களுக்கும் நலம் நாட வேண்டும். எல்லோருக்குமே நலவை நாடுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய குணம். அந்த அடிப்படையில் நினைச்சணும், நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லோருமே நாம் எந்த சொர்க்கத்தை ஆசைப்படுகிறோமோ, எந்த மறுமை வெற்றியை நம்ம விரும்புகிறோமோ, அதே மறுமை வெற்றிக்குரியவர்களா அவர்களும் மாற வேண்டும் என்கிற ஆசையும் எதிர்பார்ப்பும் நம்மள்ட்ட இருக்கு. அந்த அடிப்படையில தான் நம்ம அவங்கள்ட்ட நினைச்சணும், எடுத்து சொல்லணும். அந்த எடுத்து சொல்லுதல் என்பது அவர்களுக்கு உள்ளத்தில் படம் விதத்திலும் அதற்கான ஹிக்மத்தோடு நளினமான முறையில் சொல்ல வேண்டும். அதோடு சேர்ந்து நாம சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுடைய உள்ளத்துல தாக்கம் பிடிக்கணும் அப்படின்றதுக்கு நாம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை முன்வைக்கணும். யா அல்லாஹ், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் மூலமா இவருடைய உள்ளத்துல மாற்றம் உண்டாகணும், இவங்கள்ட்ட சீர்திருத்தம் உண்டாகணும், இவங்க நேரு வழிக்கு வரணும், இவங்க சத்தியத்தை விளக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் அதற்கான துவாவும் நம்மள்ட்ட இருக்கும். அந்த துவா இருக்கும்போது அது மாற்றம் அடையும். அதே மாதிரி இன்னொன்றை நம்ம புரிந்து கொள்ளணும், நாம சொன்ன உடனே அவங்க மாறிடுவாங்கன்னு கிடையாது. எல்லாருக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு. நமக்கே மாற்றங்கள் பல காலங்கள்ல தானே நடந்திருக்கு. நம்மளே முழுசா மாறிட்டோம்னு சொல்ல முடியுமா? பல விஷயங்கள் நம்மள்ட்ட என்ன செய்யும், தவறுகள் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் மனிதன் என்பவன் தவறுக்கு உட்பட்டவன் தான். அந்த தவறுகள் இருக்கிறதோடு அவங்கள்ட்ட என்ன செய்யுது, அந்த தவறுகளை சரி செய்வதற்கான வழிகள் என்ன இருக்கோ அதை நம்ம முயற்சித்துக் கொண்டே இருக்கணும். அல்லாஹ்விடத்துல நல்லாதரவு வைக்கணும், துவா செய்யணும். இதை நம்ம செய்ய வேண்டியது. சரிங்களா? ஒருவேளை இது எல்லாமே நம்ம செஞ்சும் அவர்கள் என்ன செய்றாங்க, முற்றிலும் அல்லாஹ்விற்கு புறம்பான, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு புறம்பான குஃப்ரான காரியங்களை செய்கிறாங்கன்னு சொன்னா, அப்படியான சூழ்நிலையில் அந்த உறவை நம்ம துண்டிக்கணும். அது எதுக்கு பின்னாடி நாம் அவங்களுக்கு நலம் நாடி எடுத்து சொல்ல வேண்டிய செய்திகள் எல்லாம் சொல்லி அவரிடத்தில் அதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு எல்லாவற்றிலும் நம்ம தோற்று போறோம் அப்படின்னு சொன்னா, அப்பதான் நம்ம நினைச்சோம் அவங்கள்ட்ட உறவுகளை துண்டிக்க வேண்டும். அது அல்லாத பட்சத்தில் உறவு துண்டிக்க கூடாது. அது அல்லாஹ்வுக்கு வேண்டி துண்டிக்கிறது.